புளியம்பட்டி வந்திருக்கோம். ஏதாவது பிரச்சனையா இல்ல உங்க ஃபேமிலி சைடு ஏதாவது பிரச்சனை இல்லன்னு சொல்லி நான் எங்க அம்மா தான் வந்து நிக்கிறோம். திடீர்னு விஜே ஆயிட்டேன். நிமலன் மேலதான் அவ்வளவு குற்றச்சாட்டுகள் பாட்டிக்கு. அந்த நிமலன் யார்? அவன் போயிட்டான் காணிக்க புகத்தர வச்சிட்டு இருக்கிறான். எடுத்தானா வேற ஒரு ஆளா இருப்பான். காதலே நீ பூவெறிந்தால் இந்த மலையும் கொஞ்சம் குழையும். காதலே நீ கல்லெறிந்தால் இந்த கடலும் கொஞ்சம் கலங்கும். வெல்கம் டு உருட்டு vlog. இன்னைக்கு நம்ம வந்து புளியம்பட்டி வந்திருக்கோம். எதுக்குன்னா சரியான வெயில். புளியோதரை சாப்பிட்டேன். ஏய் எங்க புளியோதரை சட்டிக்கு? ஏய் இங்க பாருடா. ஓகே நீ நம்ம டேய் புளியோதரையில இவ்வளவு ஜாலியா இருக்காங்க. பச்சை புளியோதரைங்க புளியம்பட்டியில இவ்வளவு ஜாலியா இருக்காங்க. அனீஷ்னு ஒருத்தர் இருக்கான். ஒருத்தன் தான் இருக்கானே. சும்மாறா இதெல்லாம் வேணாம். கேமரா பிடிச்சிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னாலே ஷாக் ஆயிருக்கீங்க. எல்லாம் ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. அனீஷ்னு ஒரு நம்பர் இருக்கா, நான் அவனை காட்டுறேன். அவன் அண்ணா வந்துட்டு மியூசிக் அகாடமி ஓபன் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஓப்பனிங் மியூசிக் அகாடமி தலையில போட படிச்சு சப்ஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அந்த பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. அப்படியே திருப்பி கேமரா திருப்பி டக்குன்னு திருப்பி ஜூம் பண்ற அவரை. ஏய் நிமலன் நின்னுட்டு இருக்காங்க. டேய் டேய் அவன் கூட சென்னையில ஒருத்தர் இருந்தான்டா. இவன் அவனை எடுக்கிறான், அவன் இவனை எடுக்கிறான். சார் இங்கேயாவது எடுத்து போட்டுக்கோங்க. சும்மா தான் இருக்குது. அசுரன் காமி இவன் ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா யாரும் எங்க வீட்டுல சொல்ல மாட்டேன். ஆமா இல்ல இல்ல இது வீடியோக்காக மட்டுமே. கொன்றுவேன். சொல்லு இவன் அவங்க கிட்ட இருந்து நீங்க தான் வந்து அதை வெளியே வாங்கணும். உண்மை இல்லைங்க இல்லைங்க. இவன் 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 யார லவ் பண்ணிருக்காங்க? நீதான் டாபிக்க மாத்தாங்க. அவங்க லவ் பத்தி சொல்றாங்க. என்ற பேரனை பத்தி பிரச்சனை இல்ல. உன்னோட சொல்லு. நீ இதெல்லாம் சொல்லுங்க. மூச்சு கொடுத்துடலாம். ஏதாவது பிரச்சனையா இல்ல உங்க ஃபேமிலி சைடு ஏதாவது பிரச்சனை இல்லன்னு சொல்லி நான் எங்க அம்மா தான் வந்து நிக்கிறோம். அவ்வளவுதான். நிக்கிறேன். வாடி நான் வரோம். ஓடினா போயிடும். எல்லுன்னா எண்ணெயா இருக்கணும். அப்படி இருக்கணும். நீ என்ன இருக்கிறீங்க அடாவடியா இருந்தா தானே இது. இல்ல இந்த காலத்துல உண்மையா நன்மையா இருந்தது. ஆனா அந்த காலத்துல அடாவடி தான் வந்து ஒர்க் ஆயிருக்குங்கிறாங்க. அப்படியா? ஆமா கேளு. எங்க அப்பச்சி எல்லாம் அடாவடியா தான் இருந்திருப்பாங்க. எங்கெல்லாம் லவ் மேரேஜ் இல்லைன்னு சொல்லுங்க. அப்பச்சி காதி எடுத்து ஐயோ நான்லாம் கேட்கல. அதெல்லாம் தெரியல. என்ன சொல்லணும்? கேட்டிருக்கிறாங்க லவ் மேரேஜ் எப்படி பண்றது. லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் அனிருத் ஃபர்ஸ்ட் மூச்சு வைக்கிறேன். மூச்சு வச்சிருவாங்களா அனிருத்? என்ன எதுக்குடா இது? சாட்சி அவதான் சாட்சி. நீ எங்கடா திடீர்னு விஜே ஆயிட்ட? என்னோட கல்யாணத்துக்கு எங்க அம்மாவோட சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் உனக்கு. கால் வலிக்குதுன்னு உட்கார்ந்த பாவத்துக்கு என்ன சென்டரா பண்றாங்கன்னு வச்சு கண்டென்ட் எடுக்கிறீங்க. அவன் எந்த ஏரியாவில் இருக்கான்னு சொல்லு. நானாச்சு பார்த்தேன். எந்த ஏரியான்னு மட்டும் சொல்லு. திருநெல்வேலியா, தஞ்சாவூரா, தூத்துக்குடியா, திருச்செந்தூரா, எந்த ஊரு? டீல ஆரம்பிக்குதா, வீல் ஆரம்பிக்குதா, என்ன ஆரம்பிக்குது? எங்க அம்மா தான் அதுக்குள்ள அங்க பிஸி ஆயிட்டாங்க. போய் பாப்பீங்க.
தூக்கம் சரிங்கம்டா இருந்து போலாம்ல கொஞ்ச நேரம் சாப்பிட்டீங்களா சரிங்கப்பா எங்க சித்தி வந்துட்டு இருக்காங்களா கிளம்புறாங்களா சித்தியும் பாத்தியா உன் மூஞ்ச பார்த்து குழந்தை பயந்துருச்சு ஆரம்பிச்சிட்டீங்களா லெட்ஸ் கெட் இன்டு தட் கண்டென்ட் இவன் நடிக்கிறது விட்டு வேற தொழில் போறேன்னு முடிவு பண்றான்னு இருக்கான் இவன் தான் பண்ண மாட்டானா ஏன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த அளவு நல்ல முகத்துல கலை இருக்குதா சூப்பரா இருக்கு பயங்கரமா வருவாங்கிறீங்க ஒரு நாளைக்கு 50,000 ரூபா வாங்க அப்படி வாங்கினா பாட்டி நேரம் 5 நடை வந்துருவோம் ஒரு நாளைக்கு 50,000 ரூபா வாங்க குடுக்கறதுக்கு மனசு வரணும்ல கரெக்ட் தானே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்கிறீங்களா அந்த மாதிரி இருக்க மாட்டாங்கிறீங்களா வேற ஏதாவது ஜெனரல் ஐ எம் நாட் ஆர்கியூயிங் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் வை ஐ எம் ரைட் அப்ப நீ கரெக்ட் தான் ஒரு நாளைக்கு 50,000 ரூபா வாங்குற இல்ல அனீஸோட அமத்தா அப்படின்னு நீங்க வச்சுங்க யாரு இது யாரு தெரியல எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்றான் கண்டுக்கவே மாட்டான்டா நீ ஒழுங்கா போயிரு இங்க நின்னுட்டு ஜாடை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் வேலைக்கு ஆகாது போய் ஜாடை பண்றதுன்னா அங்க கீழே நெல்லு ஏதோ 2 போனது வந்தது வரும் உனக்கு ஒரு பழமொழி கேட்க போறாரு அந்த நம்ம வயனுக்கு ஒரு நல்ல ஒரு பழமொழி நல்லதா என்ன பழமொழி சொல்லுங்க எது வேணாலும் என்ன சொல்லணும்னு சொன்னாதான் அது நல்ல விதமா சொல்லுங்க சொல்லாவே போதும் அது இவனுக்கு சொல்ல முடியாது அந்த முகத்துல அப்படியே சொல்லக்கூடாது நல்ல விதமா ஒரு பழமொழி அவனுக்கு சொல்லியாச்சு ஆக்க மாட்டான் ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு இல்ல அவனுக்கு ஆக்க மாட்டாதவளுக்கு அடுப்பு கோடையும் அப்பேற்பட்ட பொண்டாட்டிதான் அவன் ஆக்க மாட்டாதவருக்கு அடுப்பு கோணையாமா அடுப்பு கோணையா இருக்குதுனால அவன் வந்தோன்னு இவ்வளவு பேசுறாங்களே யாரு அந்த நிமல் யாரு அந்த நிமலன் யாரு அவன் நிமலன் மேலதான் அவ்வளவு குற்றச்சாட்டுகள் பாட்டிக்கு யாரு அந்த நிமலன் யார் அவன் போயிட்டான் உடக்கானிக்க அவன் எங்க வரப்போற நேரம் அந்த பாத்ரூம்லயே தள்ளி விட்டுருங்க பாத்ரூம்லயே தள்ளி விட்டுருங்க சரி அந்த நீங்க முன்னாடி எல்லாம் படம் பார்த்துருக்கீங்க நிறைய என்ன படம் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு எனக்கு பிடிச்ச நடிகர்களா யார் சொல்றாங்க நிறைய படத்துல எம்ஜிஆர் பிடிக்கும் எம்ஜிஆர் ரசிகை எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் படத்து பேர் ஞாபகம் இல்லை இப்ப நீங்க அந்த காலத்துல தியேட்டர்லாம் எப்படி இருக்கும் ஆக்சுவலா டென்ட் கொட்டாயா இல்ல தியேட்டரே பார்த்தேன் ஓ தியேட்டரே வந்துருச்சு முதல்ல நான் கல்யாணத்துக்கு முன்ன அப்பவே தியேட்டர் தியேட்டர் வந்துருச்சு நாங்க இருக்கிற வயசுக்கெல்லாம் டென்ட் கொட்டாவே கிடையாது ஓகே அப்பவே தியேட்டர் தான் சரி தெரியல உன்னோட டாபிக்ஸ் எப்படி இருக்குன்னு இப்படிதான் நீ கொடுக்கிற டாபிக் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்கு அதுதான் வந்து ஓடியே போயிரு நின்றாத காலை அவன் மேல உன்ன கடுப்புல இருக்காங்க ஆமா ஓடுறான் அவ்வளவுதான் he is so shy அனீஸ் இவனுக்கு கண்டிப்பா பொண்ணு கிடைக்காது அனீஸ் யாருக்கு எனக்கா உனக்கு இல்லடா அவனை எப்ப பாரு என்ற பேரன்களையே குறை சொல்லிட்டு இருக்கிறான் அவனுக்கு குறை சொல்றது மட்டும்தானே வேலையாவே இருக்கான் அதான் கேக்குறேன் அவனு மாதிரியே தான் இவனுமே பெரிய பாக்குறதுக்கு இப்படி இருக்கிறான் நடிப்பு எல்லாம் என்கிட்ட எல்லாம் ஒண்ணும் பேசுறது நடிப்பு முகத்திற வச்சிட்டு இருக்கிறான் எடுத்தானா வேற ஒரு ஆளா இருப்பான் ஆமா அந்த மாதிரி எனக்கு தெரியல பாருங்க சிரிப்பெல்லாம் பொய்யான சிரிப்பு எங்க சிரி பாருங்க எப்படி ஒரு ஃபேக் ஸ்மைல் போடுறான் எங்க அனிருத் என்ன என்னைய தேடுறாங்க இதான் இங்க இருக்க பார்த்தா கிளம்பிட்டாரா பிஸி ஆயிட்டாரோ நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்த
ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி வருவாங்க. சாய் விக்னேஷ் குறுமுகில் பாடினாரு. ஓகே. இளையராஜால இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. அப்படியா? குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சில் மஞ்ச தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சில் மஞ்ச தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே ஒரு கண்ணில் நீர் கசிய உதட்டு வலி உசிர் கசிய உன்னால சில முறை இருக்கவும் சில முறை பிறக்கவும் ஆனதே அட ஆத்தோட விழுந்த இல அந்த ஆத்தோடு போவது போல் நெஞ்சு உன்னோடுதான் விண்ணோடுதே அடக்காலம் மறந்து காட்டு மரமும் பூக்கிறதே ஏ குறுக்கு சிரித்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சில் மஞ்ச தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே உன் கொலுசுக்கள் மணியாக என்ன கொஞ்சம் மாற்று தாயே என்னை என்ன செய்ய போகிறாய் நான் ஓவியன் என்று தெரிந்தும் ஏன் கண்ணீரலை கேட்கிறாய் என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய் நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணிரண்டை கேட்கிறாய் சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய் கிள்ளுவதை கிள்ளிவிட்டு ஏன் தள்ளி நின்று பார்க்கிறாய் என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய் நான் ஓவியன் என்று தெரிந்து நீ ஏன் கண்ணிரண்டை கேட்கிறாய் காதலே நீ பூவெறிந்தால் எந்த மலையும் கொஞ்சம் குழையும் காதலே நீ கல்லெறிந்தால் எந்த கடலும் கொஞ்சம் கலங்கும் இனி மீழ்வதா இல்லை வீழ்வதா உயிர் வாழ்வதா இல்லை போவதா அமுதென்பதா விஷம் என்பதா உன்னை அமுத விஷம் என்பதா என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய் நான் ஓவியன் என்று தெரிந்தும் ஏன் கண்ணிரண்டை கேட்கிறாய் ஓ butterfly ஏன் விரித்தாய் சிறகை ஓ butterfly ஏன் விரித்தாய் சிறகை அருகில் நீ வருவாயோ உனக்காக திறந்தே மனதின் கதவை பாபாவோ butterfly butterfly
இந்த பக்கமே இருந்த சார் அதுல இருந்த ஒரு வருவா